நம்ம வாழ்ந்த வீட்டையும் நம்ம தோட்டத்தையும் பார்க்கலாம். இதுதாங்க முதல் நாங்கள் வாழ்ந்தது. இனி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இதுதாங்க நம்ம தோட்டம், நம்மளோட பூமி இதுதான். இந்த சைடு இருக்குது, இருங்க காமிக்கிறேன். இது மக்காசோளம் வெட்டிட்டு போயிட்டாங்க, இன்னும் எதுவும் பண்ணலை. இது உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஏதாவது ஊனணும். அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் எல்லாம் சொட்டு நீர் பாசனம். இந்த கல்லெல்லாம் காட்டுக்குள்ளே இருந்தது. தோட்டத்துக்குள்ளே நாங்கள் உழவு ஓட்டும்போது ஒவ்வொரு டைமும் பொறுக்கி இந்த சைடு கொட்டுறது பாருங்கள். இந்த காட்டிலேருந்து பொறுக்குனது தான் இவ்வளோ கல்லுமே. இங்கே ஒரு சாமி இருக்குது. இங்கேயே பக்கத்தில் ஃபில்ட்ருக்கு மேலே சாலை போட்டிருக்கோம். வெயிலில் ரொம்ப காயாமல் இருக்கிறதுக்காக சாலை போட்டிருக்குறோம். இதுவும் எங்கள் கிணறு தான். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இப்படி இருக்குது. க்ளீன் பண்ணணும் சொல்லியிருக்கு, ஆனால் ஒன்றும் க்ளீன் பண்ணல. தண்ணியெல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளே எட்டி பார்க்க முடியாது, அந்த மாதிரி புதர் ஏறிடுச்சு. நான் இன்னொரு கிணறு இருக்குது, அதை காமிக்கிறேன். இது எங்கள் போர் குழியோட சாற்று. எல்லாம் கழட்டி வச்சுருக்கோம். ஓடும்போது மட்டும் கட்டை போட்டுக்குவோம். மழை பெஞ்சு இடி அடிச்சுன்னா போயிடும், அதனால் கட்டை கழட்டி வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்காக சாட்டுறதா. நம்ம கீழே போகலாம். இன்னும் கீழே தான் இருக்குது நம்ம காடு. கீழே போய் பார்க்கலாம். இது பன்னி பூந்துரு, காட்டு பன்னி எல்லாம் இங்கே வரும். அதனால் கம்பி கட்டி இருக்கிறோம், பைப் நிறுத்தி பாருங்கள். வந்ததுன்னா எல்லாமே இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு போயிடும். அதனால் கம்பி கட்டியிருக்கோம். சும்மா இது சோளக்காடு. போன தடவை தட்டாக இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ கட்டைப்பயிறு விட்டுருக்கோம். கட்டைப்பயிறு போட்ட வந்திருக்கு 1 2. இதில் அப்படியே மாட்டுக்கு அறுத்து போட்டுக்கலாம். இதுதான் நம்ம போர் குழி. இதிலேருந்து தான் தண்ணி அங்கே காமிச்சனில் பில்ட்ரு, அந்த பில்ட்ருக்கு போய் அப்புறம் வரும். கீழே எங்கள் மக்காச்சோளக்காடு பார்க்கலாம். இப்போ தான் மேல் போட்ட ஒன்று வந்திருக்கு. இன்னும் கருது வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் ஆயிரும் பாருங்கள். தென்னை மரம் இங்கே வச்சுருக்கு முன்னாடி. இது எல்லாம் புயலை வெட்டினோம்னா அதை காய போடுறதுக்காக கால் வச்சுருக்குறோம், மூடி வச்சுருக்குறோம் மழையில் நனையாமல். இப்போ நீங்கள் பார்க்குறது பள்ளம். இந்த பள்ளத்தில் ஹில்ஸ் ஏரியாவில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வெள்ளம் இந்த வழியாக தான் போகும். இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது மக்காச்சோளம். மக்காச்சோளம் 1 ஏக்கரா போட்டிருக்கோம். இந்த மக்காச்சோளம் தெரிகிற வரைக்கும் நம்மளோடது, அந்த லாஸ்ட் வரைக்கும். இந்த பள்ள ஓர பூரா தென்னை மரம் வச்சுருக்கோம், ஜூடு அடிக்காமல் இருக்கிறதுக்காக. நிழல் இருக்கும், பள்ளத்து ஜூடு அடிக்கும் காட்டுக்கு, அதனால் தென்னை மரம் ஓரமாக வச்சுட்ருக்குறோம். பாருங்கள், போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் தண்ணி போகும்போது எடுத்தது. இந்த வழியாக தான் போகும். வாங்க, இன்னும் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, போய் பார்ப்போம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே பாருங்கள், எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த தென்னை மரம் இடத்துல மட்டும் எவ்வளோ கூலிங்காக ஜில்லுன்னு இருக்குது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இது புடலஞ்செடின்னு. நான் சுரக்காய் செடின்னு தான் விதை வாங்கிட்டு முளைக்கு போட்டு நாற்று வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன காய் விடுதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். போனோம்னா நம்மளோட காட்டோட எண்டு வந்துடும். இதுதாங்க பட்டு நூல் செடின்னு சொல்லுவாங்க. பட்டுப்புழு இதில் இது பண்ணி உற்பத்தி பண்ணி புழு கொண்டு வந்து விட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் அது நம்ம பட்டு நூலாக வருது. இதுதாங்க அந்த செடி. எங்களோட ஆடெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தான் மேலே மட்டும்தான் தலை இருக்குது. போகலாம், அந்த லாஸ்ட்டுக்கு போகலாம். போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் தென்னம்பிள்ளை வைக்கிற மாதிரி. அந்த தென்னம்பிள்ளை இது தாங்க, குருத்து வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட மக்காசோளம் தான் மேலக்காடு. இதோட முடிஞ்சுது நம்ம காடு. இதுக்கப்புறம் இல்லை. இதை நான் சொன்னேன்ல கம்பி கட்டி விட்டுருக்கேன்னு, காட்டு பண்ணிங்க எல்லாம் வராமல் இருக்கிறக்காக கம்பி கட்டி விட்டுருக்கோம். நம்மளோட காட்டை சுற்றியும் கம்பி கட்டியிருக்கோம். இது அந்த பள்ளத்தோரமாக இருக்கிறனால தோட்டம் எல்லா விலங்குகளும் கொஞ்சம் உள்ளே வந்துடும். காட்டுக்குள்ளே எல்லா வெள்ளாமை எல்லாம் அழைச்சிட்டு போயிடும். அதனால சும்மா கம்பி மட்டும் கட்டி விட்ருக்கோம். கம்பி கட்டியிருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி மேலே வரும், க்ளீனாக வச்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி கம்பி கட்டி விட்ருக்கோம். போன டைம் தண்ணி வந்தப்போ எப்படி முள்ளெல்லாம் கொண்டு வந்து குட்டு சேர்த்து விட்டு போயிருக்குதுன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் வரதுனால தண்ணி வந்து குட்டு சேர்த்து விட்டு போயிடும். சரி, நம்ம போய் நாம் இருக்கிற வீட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை காமிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நம்ம ஏதாவது புழு இருந்துச்சுன்னா மருந்தடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி மோந்து ஊற்றிக்கலாம். அதனால் இந்த தண்ணி பிடிச்சி வச்சுக்குவோம். அப்பப்போ தண்ணி ஓடும்போது பிடிச்சி வச்சுக்குவோம். இந்த குச்சியெல்லாம் வாழை வச்சோம்னா வாழைக்கு முட்டு கொடுக்கறக்காக யூஸ் பண்ணிக்குவோம். புயல காய் வைக்கிறதுக்காக பந்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நான் முதல்ல காமிச்சோம்ல அந்த வீடு தான் இது. நம்மளும் இந்த வண்டி தளத்தில் இப்படி போனால் தான் நம்ம இப்போ இருக்கிற வீடு வரும். கொஞ்சம் தூரம் நடக்கணும், தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் நடக்கணும். போகலாம். பாருங்கள், அங்கே ஒரு வீடு தெரியுதுல, அதுதான் நம்ம இருக்கிற வீடு. இப்போ இதுதாங்க நம்ம வீடு. இதோ இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த பைப்பில் தான் தண்ணி வரும். இது வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லை, இது வாய்க்காலில் தான் நம்ம கட்டணும். இதெல்லாம் காமிச்சிருப்பேன் வீடியோவில் பாருங்கள். நம்மளோட ஆடு மாடெல்லாம் கட்டுறதுக்கு சாலை மழை வந்ததுன்னா பிடிச்சி உள்ளே கட்டிக்குவோம். இந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே பாருங்கள். இங்கே ஒரு சாலை இருக்குது, முதல்ல பழைய சாலை இது. இங்கே ஆடு மாடெல்லாம் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே மாட்டுக்கு தேவையான தீனி இருக்குது, மசால் பயிறு. இதை எடுத்து நம்ம போட்டுக்கிறதா மாட்டுக்கு. கீழ் கொஞ்சம் இருக்குது, கீழே பார்க்கலாம். குப்பைக்குழி, குப்பை இங்கே தான் வலிச்சிட்டு வந்து கொட்டிக்குவோம். இதோ இங்கே கொஞ்சம் இருக்குது மாட்டுக்கு. இதோட முடிஞ்சுதுங்க. இதோட நம்மளோட காடு எண்டு முடிஞ்சுது.
இவ்வளோதான். இந்த வழியாக தான் போகணுங்க. அந்த கிணறு நம்ம கிணறு தான். போய் பார்க்கலாம் வாங்க. போகிற வழியில் தக்காளி செடி மிளகா நாற்றெல்லாம் வச்சுருக்கு, பார்த்துட்டே போவோம். இப்போ தக்காளி செடி மிளகா நாற்று லைனாக வீட்டுக்கு வச்சுருக்கு. பாருங்க மிளகாய் பாருங்கள், குண்டு மிளகாய். இனி போகலாம், இனி கிணத்த பார்க்கலாம். இது பழைய தொட்டி யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே சொட்டு நீர் பாசனங்காட்டிக்கு டைரெக்டாக போயிடுது. அன்றைக்கெல்லாம் வாய்க்கால் மூலியமாக போகிறதுனால தொட்டியில் விட்டு வாய்க்காலில் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள் இப்படி இருக்குது. இது சாற்று, கிணத்துக்கான சாற்று இதுதான். இது நம்மளோட கிணறு பாருங்கள். அது ஸ்டெப்பு, அந்த வழியாக இறங்கிக்குவோம். இது அந்த ஸ்க்ரீனு. முதல் வந்து மேல் மோட்ரு தண்ணி மோட்ரு வச்சுருந்தால ஸ்க்ரீனெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி மோட்ரு போட்டோம், அதனால் அந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டெப்பு வழியாக வந்து எதாவதுனா இந்த மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் ஸ்டெப் வச்சுருக்குறோம். கேபிள் கரண்ட்டெல்லாம் அதில் வருது. இது இங்கே தான் வச்சுருந்தது, மோட்டரில் திங்க வைக்கிறதுக்காக திண்டு. பாருங்கள் தண்ணி மேலேயே இருக்குது. தண்ணி தெரியுதா? இங்கே பாருங்கள் 2 புறா உட்காண்ட்ருக்கு. தண்ணி நல்லா தெரியுது பாருங்கள். புறா பாருங்கள், புறா எப்படி உட்காண்ட்ருக்குன்னு. 2 குருவி கூடு வேறு 2 இருக்குது. நிறைய புறா இருந்துச்சு, இப்போ 2 தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் எங்கள் கிணறு முடிஞ்சுதுங்க. இதுதான் நம்ம வீடுமே நம்ம தோட்டமே இவ்வளோ தான் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.